ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலையும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமாக. நம்ம சௌரமான கணக்கை வச்சுப்போம். அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது. அது மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது. அது அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா, அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாளெலாம் பார்த்தேன்னா அவங்க எடுத்துக்கொள்கிறது சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம். நம்ம தமிழ்நாடு, பஞ்சாப், இந்த கல்கத்தா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், இந்தியன் ஸ்டேட் பார்த்திங்களேனால் அவங்க சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானால் சுக்கிர பகவானும் சரி, செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/3/2024 அன்றைக்கி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. ஆனால் 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார், அதை சொல்லிட்டோம். 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்றைக்கி பார்த்தேன்னா மாசி மகம். மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது. மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்றைக்கி வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம். கார்த்தால் 9:42 11:12 வரலாம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த காலகட்டங்கள் வரும். 1.5 மணி நேரம் அப்படின்னா 90 நிமிஷம். 5 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 5 வகையில் பார்த்தேன்னா முதலில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் அவர்கள் ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம், பூஜை செய்யக்கூடிய நேரம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடிய நேரம், தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு 5 வகையாக பிரிக்கிறார். இதில் கடைசி 2 விஷயங்கள், அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் நம்ம வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று.
ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42லேருந்து 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களேயானால் அது வந்து வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது. அதாவது திதி தோஷமோ, வார தோஷமோ, நட்சத்திர தோஷமோ, ராகுகாலம், யமகண்டம், எந்த ஒரு தோஷமும் கிடையாது. எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தேனால் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது வந்து 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி சொல்கிறோம். இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது. இதை தவிர ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சலையானால் என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த டயத்தில் வந்து சந்திரன், அதாவது நட்சத்திர சந்தியோ, பாத சந்தியோ, லக்ன சந்தியோ, இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததேயானால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும். அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது, எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையை வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா பார்க்கலாம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் 13/2/2024 13/3/2024 வரலும் உண்டான மாதத்தில், அதாவது மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் இருக்கிறது விசேஷம். என்ன அப்படின்னா 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் புத பகவானும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் மூமெண்ட்ஸை வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்தில் வந்து 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதும் 6ஆம் இடத்தில் வந்து 3 கிரகங்கள் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 2 மறைவு ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வந்து சேரும். அதுவும் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சடனாக ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் அவர் வந்து செவ்வாயை சுபப்படுத்துறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த கீழ்த்தட்டு மக்களோட, அதாவது துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை தவிர வந்து காற்று அலை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர வந்து டெலிகாம் சர்வீசஸ், என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்காட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியில் இருக்கிற இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது. புதிய வேலை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய, இவ்வளோ நாளாக வேலைக்கு பிரச்சனைகள் இருந்தவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தாலும்னா ஆர்ட் டைரக்டர்ஸு, மியூசிஷியன்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு, அதுவும் வந்து இந்த
அதாவது நான் வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் வைக்கிறவாளுக்கு, அதை தவிர வந்து சிஜி கிரியேட் பண்ணுறவா, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றத்தோடு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தேனால் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் சுபர்கள் யாரும் அவரை பார்க்காதனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் வந்து சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. சூட்டின் வகையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். அதை தவிர வந்து உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடும். மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி வாகை நிச்சயமாக சூடக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் அருகிலேயே இருக்குது. கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா எது எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் செவ்வாய் பகவானும் பார்த்தடையானால் 3-8க்கு உண்டானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்குன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த செவ்வாழைப்பழம் இல்லைன்னா மாதுளை, அதை தவிர வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டான துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறது பண்ணுங்க. கோவிலில் போய் பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு அதை தவிர தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். எல்லா முயற்சிகளும் தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதை தவிர பார்த்தாலேனால் இந்த வில்வ மரம் இல்லைன்னா வந்து கருங்காலி மரம் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்க. அதாவது கடையிலேருந்து இதில் இந்த கார்டனிங்லேருந்து வாங்கி கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்குறதோ, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதோ, இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு தண்ணி விட செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரப்போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்பனைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தவிர்க்கணும். அது வந்து சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தின் பொழுது மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். இது எப்போ வருது அப்படின்னா 12/3/2024 14/3/2024 வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில். அதை தவிர வந்து 14/2 16/2/2024 வரலும் இருக்குது. அதனால் இந்த 2 காலகட்டங்கள்லேயும் 2 நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் இந்த செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா பொதுவாகவே கன்னியாராசிக்காரர்கள் 8-3-8 அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எந்தவித பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர்ந்து எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.